ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மேப்பை பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வரையுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சிங்கிள் காலம்ல தான் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம், கரெக்டா? ஸோ செட்டா இருந்தாலும் சரி, அரேவா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா சிங்கிள் காலமா பண்ணியிருக்கோம். ஓகே, அதாவது ஒரு காலம். ஸோ நமக்கு வந்து அது எழுதும் போது எப்படி வரும், இப்படி வரும் 1 2 3ன்னு. இப்ப அதுவே நம்ம வந்து கீ வேல்யூ பேரா வந்து ஸ்டோர் பண்ணணும், ரெண்டு காலமா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு வந்து மேப் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மேப்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நேம் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ நேம் அதையும் ஸ்டோர் பண்ணணும், அதோட வேல்யூவும் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ டிஓபி டிஓபி அப்படிங்கிற கீவேர்ட் கீயும் ஸ்டோர் பண்ணணும், அதோட வேல்யூ என்னவோ அதுவும் ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு என்ன இருக்கு, மேப் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த மேப் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இதை டெலிட் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அண்டர் பேசிக் நம்ம வந்து ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு வந்து மேப் ப்ராக்டிஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மேப் ப்ராக்டிஸ் டாட் ஜேஎஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மேப்பை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். மேப் கிரியேட் பண்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு மேப் டாட் செட், இன்னொன்னு நியூ மேப் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நியூ மேப் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு நம்ம பண்ண போறோம். கிரியேட் தி மேப் வித் நியூ மேப் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ இதை கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம், கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்ட் வச்சு ஒரு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு ஒரு மேப்பை கிரியேட் பண்றேன், ஈக்குவல் டு நியூ மேப். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், வெஜிடபிள்ஸ் டாட், இதுதான் வந்து நம்ம மேப் கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட். ஓகே, ஸோ மேப் வந்து எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம், நியூ மேப் அவ்வளவுதான் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இதை கிரியேட் பண்ணதுக்கு நான் வேல்யூ அனுப்பணும் அப்படின்னா அது எப்படி நான் பண்ண போறேன், செட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலியமா பண்ண போறேன். ஸோ நமக்கு ரெண்டு கீ ரெண்டு வேணும், ஒன்னு கீ இன்னொன்னு வேல்யூ அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நான் வெஜிடபிள்ஸ்ல வந்து என்ன பண்ண போறேன், கேரட். ஸோ கேரட் வந்து ஆரஞ்சு கலர். ஓகே, அதே மாதிரி வெஜிடபிள் டாட் செட்ல நான் என்ன பண்ண போறேன், பீன்ஸ் கிரீன். ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் வந்து பீன்ஸ் இது மாத்திடலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு கேபேஜ். ஓகே, ஒயிட் அண்ட் கிரீன்றதால நான் ஒயிட் ஜஸ்ட் அப்படி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஒரு மேப்பை வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த கமாண்ட், அதுல வேல்யூ செட் பண்றதுக்கு, வேல்யூஸ் இன்சர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த கமாண்ட் இருக்கு, which is called set. ஓகே, இதுல நீங்க அரேவையும் பாஸ் பண்ணலாம். ஓகே, டைரக்டா வந்து நான் வேல்யூயோடயே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஸோ நான் என்ன பண்ண போறேன், கான்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்குள்ள நீங்க இங்க தான் வேல்யூ செட் பண்ண போறீங்கன்னா ஒரு அரேவா வந்து வச்சுக்கோங்க. ஸோ அரேக்குள்ள மல்டிபிள் அரேஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அரேல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஆப்பிள். ஓகே, ரெட். நெக்ஸ்ட் பனானா, எல்லோ, கிரேப்ஸ், கிரீன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்று நீங்க கிரியேட் பண்ணும்போது வெறுமனே கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ செட் பண்ணணும்னா செட் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை இப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டேன், இந்த மேப்ல ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டில் நீங்க என்ன பண்ணலாம், செட்டை வச்சு அதை பண்ணலாம். செட்டு வந்து என்ன பண்ணும், புது வேல்யூவை ஆட் பண்ணி விட்டுரும் அட் லாஸ்ட்ல. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேங்கோ விட்டுட்டேன். ஓகே, மேங்கோ கமா எல்லோ அப்படின்னு நான் கொடுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும், அப்பெண்ட் பண்ணும், இருக்கிறதோட சேர்த்து நமக்கு அப்பெண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க மாதிரி ப்ரௌன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ ப்ரௌன்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து கன்சோல்ல என்ன பண்றேன், கன்சோல் டாட் லாக்ல ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்றேன். ஸோ ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சிடி பேசிக்ஸ்க்கு போயிடலாம், அதுக்குள்ள நோட் மேப் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ நமக்கு என்ன வருது, மேங்கோ ப்ரௌன்னு வருது. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டு
மேங்கோ வந்து எல்லோ அப்படின்னு கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ செட்டுங்கிற மெத்தட் புதுசா ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு இல்லை, பழைய வேல்யூ நீங்க அப்டேட் பண்ணலாம். இங்க கீ வந்து யூனிக்கா தான் இருக்கும். ஓகே, அதனால யூனிக்கா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஏற்கனவே இருந்த ப்ரௌனை எடுத்துட்டு அது எல்லோ போட்டுருது. ஓகே, ஸோ அப்டேட் பண்றதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வேல்யூ வந்து நான் எடுக்கணும். ஆப்பிளுக்கு என்ன வேல்யூ இருக்கு, பனானாக்கு என்ன வேல்யூ இருக்கு, இல்ல கேபேஜுக்கு என்ன வேல்யூ இருக்கு, பீன்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு எடுக்கணும்னா அதுக்கு கெட் மெத்தட் இருக்கு. கெட் மெத்தட் டு கெட் த வேல்யூ ஆஃப் த கீ. ஸோ கீனா எது, ஃபர்ஸ்ட் கொடுத்தது கீ, செகண்ட் இருக்கிறது வேல்யூ. ஸோ கீயை நான் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், கன்சோல் டாட் லாக், அதுல நம்ம ஃப்ரூட்ஸ்ங்கிறது தான் மேப்போட பேரு, அதுல இருக்கிற ஒரு கீயோட வேல்யூ எனக்கு வேணும். அந்த கீ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னா ஆப்பிள் வந்து ரெட் அப்படிங்கிற வேல்யூ எனக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வழி. இப்போ நான் வந்து டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருக்கேன், FUITSன்னு கொடுத்துட்டேன். ஃபைன், நோ ப்ராப்ளம். இதை வந்து பார்ப்போம். இது மேப் வந்து மேப்போட டைப் என்ன, மேப்போட டைப் எப்பயுமே ஆப்ஜெக்ட் தான். ஓகேங்களா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுலயே நம்ம ஏற்கனவே பார்த்த மெத்தட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்க வந்து கெட்டு பார்த்துருக்கலாம், நம்ம வந்து கெட்டு பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து செட்டு பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ மேப்ல எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு பெராமீட்டர் இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி, ஓகே, என்ன ரிட்டர்ன் பண்ண போது, எவ்வளோ வேல்யூஸ் வந்து நீங்க எவ்வளோ என்ட்ரிஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. என்ட்ரிஸ் அப்படின்றது ஒரு கீ ஒரு வேல்யூ சேர்த்து ஒரு என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை என்ட்ரி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கன்சோல் டாட் லாக்ல ஃபுட்ஸ் டாட் சைஸ், இது மெத்தட் கிடையாது, இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி. அதனால நம்ம வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்படியே கொடுத்தா போதும். எனக்கு 4ன்னு காட்டுருச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு என்னென்ன காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3ன்னு காட்டணும். ஸோ காட்டுதான்னு பார்த்துருவோம். ஸோ வெஜிடபிள்ஸையும் எடுத்து அதோட சைஸை வந்து கேட்குறேன். ஸோ அதில் கேரட், பீன்ஸ், கேபேஜ் 3 தான் இருக்கு. ஸோ 3 வந்து வரணும், வந்துருச்சு. ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐட்டமை டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதையுமே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், அதை பிரிண்ட்டும் பண்ணலாம். ஸோ செட்டுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம், ஃபுட்ஸ் டாட் டெலீட், எதை டெலீட் பண்ணணும்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, ஸோ நான் வந்து எதை டெலீட் பண்ண போறேன், கிரேப்ஸை வந்து டெலீட் பண்ண போறேன். ஓகே, கிரேப்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து கிரேப்ஸ் டெலீட் ஆயிடும். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு கிரேப்ஸ் டெலீட் ஆகி 3 தான் வந்திருக்கு. முதல்ல 4 இருந்தது, இப்போ 3 வந்திருக்கு. எல்லாத்தையுமே டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கிளியர் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. டெலீட்ங்கிறது ஸ்பெசிஃபிக்கான எலிமெண்ட், எல்லாத்தையுமே இருக்கிற வேல்யூ எல்லாத்தையுமே எனக்கு கிளியர் பண்ண அப்படின்னா நான் கிளியர்ன்ற மெத்தடை கூப்பிடணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மேப் வந்து எனக்கு என்ன காட்டுது, 0ன்னு காட்டுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து அது கிளியர் ஆக வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் ஒரு கீ வந்து இதுல இருக்கா இல்லையா, வேல்யூ கிடையாது, ஒரு கீ வந்து இதுல இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ மேப்போட டாட் ஹேஸ் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. அதுல நீங்க என்ன பண்ணலாம், இந்த கீவேர்டை கொடுத்துட்டீங்கன்னா இது எனக்கு என்ன சொல்ல போகுது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல போகுது. ஸோ இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வேணுங்கிறத நம்ம கெட்டை வச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம எடுக்க முடியாது. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போறேன், டாட் கெட், அதுல வந்து நான் ஒரு நேம் கொடுக்குறேன். என்ன கொடுக்கலாம் நம்ம, டிராகன் ஃப்ரூட். ஓகே, ஸோ கெட்ல நான் டிராகன் கொடுக்குறேன். டிராகன்ற ஒரு கீவேர்டு அதுல இல்ல, கீ இல்ல. அப்ப எனக்கு என்ன வருது, அன்டிஃபைன்ட் அப்படின்னு வருது. ஓகேவா, ஸோ இந்த அன்டிஃபைன்டுங்கிறது நமக்கு என்ன சொல்லுது, இந்த மாதிரி கீயே இல்ல அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், ஃப்ரூட்ஸ் டாட் கீஸ். ஓகே, ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் டாட் கீஸ் வந்து கீஸை மட்டும் எனக்கு எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வேல்யூஸ் வந்து வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஃபைன்.
ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. வில் சார்ட் இட் அவுட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.